Guys, welcome. So welcome to my channel. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பகவதி மூவி ரிலீஸ் இன் 2026. இந்த படத்தை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் சின்ன வயசுல இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி நான் நம்பிட்டு இருந்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃப்ளாப் மூவி தான், நிறைய படங்கள் ஃப்ளாப்பு, அதில் வந்து இந்த ஒரு படம் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டேஸ் ஓடிக்கிறத விட பட்ஜெட் வைஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அவங்களுக்கு அது கிடச்சிச்சு அப்படின்னா, லைக் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு லாபம் கிடச்சிச்சுன்னா அது சக்ஸஸ் ஃபிலிம் தானே அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போனா நான் மூவி ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தெரியும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த படத்தோட எஸ்டிமேட் அண்டு வேர்ல்டு கிராஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இதோட பட்ஜெட் வந்து எவ்வளோன்னா 5 to 6 crore வந்துட்டு பட்ஜெட் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்துட்டு அந்த டைமில் 2002ல் வந்துட்டு வேர்ல்டு வைடு கலெக்ஷன் கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் 50 crore. ஓகேவா? 10 to 11 crore வந்துட்டு தமிழ்நாடு ஓவர்சீஸ் கொடுத்துருக்குது. அண்ட் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அது இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி கொடுத்துருக்குன்னு கூகுள் சொல்லுது. அப்போ இதை பார்க்கும்போது வந்துட்டு இது ஒரு ஹிட் மூவிடா அப்படி மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் வந்து 2002ல் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் 2026ல் வந்துட்டு பெருசாக கிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே கேட்டால் அப்படி கிடையாது. நார்மலாக ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு ஓகே இதை பேசணும் அப்படிலாம் தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு போன வருஷம் இந்த படத்தை ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல. பட் அந்த டைம் என்னால் பார்க்க முடியல. இப்பவும் என்னால் பார்க்க முடியல. ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் வந்துட்டு தம்பியை வந்து எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், எம்பிபிஎஸ் எம்எட் அது மாதிரி ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு மிச்சம் பிடிச்சி சிக்கனமாக இருந்து தன்னுடைய தம்பியை வந்துட்டு எப்படி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக வச்சுட்டு இருக்க ஒருத்தர் தான் வந்து நம்முடைய பகவதி. பகவதி வந்துட்டு ஒரு கோர்ட் வாசலுக்கு முன்னாடி ஒரு டீ கடை போட்டு பகவதி டீ ஸ்டார் அப்படின்னா டீ கடை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ வடிவேலு சார் ஃபன்னு காமெடி இப்படி போயிட்டு இருக்குது. திடீர்னு நம்முடைய ஜெய் இருக்காருல்ல, அவரோட நம்ம தம்பி குணா. ஸோ குணா அவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது. காலேஜ்லேயே வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு எம்பியோட பொண்ணு. ஸோ அந்த எம்பியோட பொண்ணை இவர் லவ் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எச்சி கிளாஸ் கழுவுற நீ, உனக்கு எம்பி வீட்டில் சம்மந்தம் கேட்குதா? உன் தம்பி செத்து போயிடுவான்டா. இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற உன் தம்பி செத்து போயிடுவான்டா. இப்படி மாதிரிலாம் வந்துட்டு அவர் மிமிக்ரியில் வேற லெவலில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து தன்னோட தம்பி இறந்துருவார். ஸோ தன்னோட தம்பியை வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து குத்தி கொன்றுவார். அந்த பகவதி எனக்கு வேணும். குத்தி கொண்டதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா தன்னோட தம்பி இன்னும் சாவல, தன்னோட தம்பி வந்துட்டு அந்த பொண்ணோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வந்து டீக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தாதாவா மாதிரி தன்னுடைய தம்பிக்காக, தன்னுடைய தம்பியோட ஒய்ஃபோட குழந்தைக்காக, அதாவது அவருடைய புறக்க இருக்கிற தம்பிக்காக அவரு கையில கத்தியை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பார். அடுத்த உயிர் எடுக்கணும்னு ஆசைப்படுறவன் முதல்ல தான் உயிர் மேல ஆசைப்படக்கூடாது. அவன் இந்த இடத்துல வந்துட்டு வெளியே வருவான். அவன் சூரியனை பார்ப்பான், நீ சூரியனை பார்க்க மாட்டேன். அப்படி மாதிரி வந்து நிறைய போராட்டங்கள், வன்முறைகள், கலவரங்கள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கணும். ஸோ ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு இவர் ஒரு விஷயம்லாம் சொல்லுவார். என்ன அப்படின்னா இங்கே வந்து அடிச்சு சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து இவர் கொடுத்துட்டு இருப்பாங்க சம்பளமாக. கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா அப்படிங்க அனாவசியம் கொண்டு கொடுத்துட்டு இதை வந்துட்டு இப்படி நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன், டாக்டர் ஆக்குறது பசங்களுக்கு வந்து டாக்டர் ஆக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 10 லட்சம் கையில் கொடுத்துட்டு. அப்போது இங்கே வந்து அந்த ஒரு பொலிட்டிஷியன் வந்து கேட்பாரு. ஏன்னா பொலிட்டிஷன் தான் இவர் வந்து இந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருப்பாரு. நான் வந்துட்டு ஓட்ட காசு கொடுத்தா நீ யாருக்கும் டொனேஷன் பண்ணுறேன், என்ன இது அப்படின்னு கேட்கும்போது டீ கிளாஸ் கழுவி சம்பாதிச்ச காசை தொட்டு கும்பிட்டுருக்கேன், இது வந்துட்டு
முறை இல்லாத காசு. என்னுடைய மனசுக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் வந்து நான் போகிற வழி தப்பாக இருக்குது. ஸோ அதான் என்னுடைய திருப்திக்காக இதெல்லாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலே நமக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெய் அவர் இறந்து போகிற சீன் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு கடைசியில் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள அந்த கிளாஷ், அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அவனுடைய பகவதி சாருக்கும் இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த பொண்ணோட கருவை வந்துட்டு கலைக்கிறதுக்காக, அந்த பொண்ணையே கொல்றதுக்காக எந்த அளவுக்கு போவார் அப்படிங்கிறத வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளா இருந்தா, இது வந்துட்டு ஒரு ஜெனரலாக நான் வந்துட்டு டேக் பண்ணிக்கிறது அந்த படத்துல இருந்து. இப்போ நம்மளா இருந்தா, நமக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தா, நமக்கான அங்கீகாரம் நம்மளை தேடி வராமல் இருக்காது. இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சக்ஸஸ் ஆனேன்னா கேட்டால் வந்து எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 4 பேர் என்னை பார்த்து வந்துட்டு சூப்பர்ரா நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் நான் நல்லா பண்ணுறேன் அப்படி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது மட்டும் கிடையாது, நீ நம்பணும். நான் இதை நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நான் இதை நம்பினால தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், லைவ் போகிறேன் அப்படின்னு இருக்கேன். பட் கொஞ்சம் சோகமாக இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு 4 பேர் சொல்லும் போதும் அண்ட் நீ நம்பும் போதும் உனக்கு தெரியும், ஓகே நீ வந்துட்டு கரெக்டான பாதைலாம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த படத்தையும் சமைச்சிருப்பாங்க. நீயா இருக்கணும், உன் வேலையை பார்த்துட்டே இருக்கு, நடக்கட்டும். பட் ஆனால் வந்துட்டு ஃபோக்கஸ், எதுக்காக இங்கே வந்தியோ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கான ஃபோக்கஸை மட்டும் விடாமல் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஜெனரலாக நான் அந்த படத்தில் பார்த்தது, ஓகேவா? அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு பார்க்கும்போது தோணுது இந்த விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டானா மாறினதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்கும். அந்த குடும்பமான ஒரு விஷயம் தான். தன்னோட தம்பி இறந்துட்டாலுமே தன்னுடைய அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வளகாப்பு வைக்கிறது, தன்னுடைய காதலியை வந்துட்டு மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த வெளியிலுக்கு மிரட்டல் கொடுக்குறது, சண்டை போடுறது, அவர் என்ன பிளான் பண்ணாலும் அந்த பிளானை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்துட்டு இவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓட்டுக்கு கெட்டவங்க அதிகமாக வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபன்னு, காமெடி, என்டர்டெயின்மெண்ட்டு அண்டு சாங்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு யதார்த்தமான ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட், அப்படியே வந்து ஒரு வேற லெவலான ஒரு டானை பார்க்குற மாதிரி இருக்கும். இனிமே உங்ககிட்ட யாராச்சும் இது எல்லாமே எனக்கு தெரியும், நீ வந்துட்டு நீ இப்போ பார்த்துட்டு எங்களை சொல்லாத அப்படின்னு கேட்காதீங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். அதான் பகவதி வந்துட்டு ஃப்ளாப் மூவி கிடையாது, இட்ஸ் எ ஹிட் மூவி. அந்த டைமில் 2000 ஆமாம் 2002 வந்து இந்த படம் வந்திருக்குது. ஸோ 2002 வரும்போது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னையோட இதுக்கு வந்துட்டு 5 கோடி 6 கோடியில் படம் எடுத்து 15 கோடி லாபம் ஈட்டுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ஈஸியாக ஈட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய பட்சத்துக்கு நிறைய படம் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், வந்திருக்கு. இருந்தாலும் இது ஒரு 5 கோடி எடுத்து 15 கோடி ப்ராஃபிட் பார்க்குறதுலாம் பிளாக் பஸ்டர். ஸோ ஓகேயா, ஸோ வந்துட்டு தீபாவளி ரிலீஸாக இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா தியேட்டரில் இப்போ ஓடிட்டு இருக்குது சென்னையில், மாயாஜால் சம்திங் அதில் ஓடிட்டு இருக்குது. ஸோ வணக்கம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு சந்திப்பு வரை நான் உங்கள் மாஸ்டர்.